சொல்லி இருக்குத. அப்போ இந்த உலகத்தில் இருக்கிற 450 கோடியும் நரகத்துக்கு தான் போவானா? ஒரு நாட்டிலேயோ ஒரு ஊர்லயோ இஸ்லாமே போய் சேரல, அதனால அவங்களுக்கு விவரம் இல்லாம இருக்கிறாங்க. கிறிஸ்தவத்திலேயோ பௌத்தத்திலேயோ ஒன்றும் இல்லாம மதம் இல்லாம எங்களை மாதிரி மனுஷங்களாவோ இருக்கிறாங்க. இவங்கள வீட்டு குழந்தைகள் கூட அது அப்படி பிறந்ததனால் நரகத்திற்கு தான் செல்கிறதா என்பதான் கேள்வி. சகோதரர் மணி அவர்கள் சில செய்திகளை கேள்விக்கு முன்னாடி சில செய்திகளை அவங்க பதிவு பண்ணாங்க. அதுல ஃபர்ஸ்ட் செய்தியை அந்த இந்து மன்னர்கள் தான் கோயில்களை இடிச்சாங்க அப்படின்னு சொன்னாங்க. அது நான் சொன்னதுக்கு முரணான ஒண்ணு கிடையாது. அது முஸ்லீம்கள் இடிக்கல, அதுல பிழையான செய்தி ஒன்றும் சொல்லல. நான் உனக்குதா அவர் அடிஷனலா எக்ஸ்ட்ரா ஒரு செய்தியை சேர்த்து சொல்லி இருக்கிறார். உனக்குதா முஸ்லீம் மன்னர்கள் இடித்தார்களா, இடிக்க முடியுமா, அதுக்கு மட்டும்தான் நம்ம பதில் சொன்ன ஒண்ணு. பாரதிய ஜனதாவுடைய அமைப்புகளை கூட மேற்கத்திய ஊடகங்கள் அவங்களை இந்து தீவிரவாதிகள் தான் சொல்லுது அப்படிங்கிற ஒரு வாசத்தையும் சொன்னாங்க. நம்ம நாட்டில் உள்ளவங்க அதை மைனஸ் பண்ணிக்கிறாங்க. அதாவது சொல்லியிருக்கலாம், அவங்கள கூட சொல்லியிருக்கலாம். அதுல நம்ம நாட்டில் சொல்லப்படுதானே, சொல்லப்படுறது இல்ல, தொண்டர்கள் தான் சொல்றாங்க. அவங்கள எவ்வளவு பெரிய தவறான காரியம் செஞ்சாலும் தொண்டர்கள் என்று நம்ம நாட்டு மீடியாக்கள் சித்தரிக்கிறாங்க. அது ஒரு விஷயம். சரி, அவருடைய கேள்விக்கு வரும். அவர் என்ன கேட்கிறாருன்னு கேட்டா, இப்ப இஸ்லாத்துல பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு கடவுள், அவனை தவிர வேறு கடவுள் இல்லை என்று யார் நம்புகிறார்களோ அவர்களுக்கு தான் சொர்க்கம். 2 கடவுள் 3 கடவுள் என்று நம்பினார்களே ஆனால் அவர்களுக்கு மறுமையில் சொர்க்கம் கிடையாது என்று இஸ்லாம் சொல்கிறது. அதுதான் அவர் கேள்வி கேட்கிறார். அவர் என்ன கேட்கிறார்னா, கோடானு கோடி மக்கள் இருக்கிறாங்க, இந்த மெசேஜ் போய் சென்று அடையாத மக்கள்லாம் இருக்கிறாங்க, இஸ்லாம் என்ன சொல்லுதுங்கிறதே தெரியாத மக்கள்லாம் உலகத்தில் இருக்கிறாங்க, மதங்களே இல்லாத எங்களை போன்றவர்கள் எல்லாம் கூட இருக்கிறோம். அப்படி இருக்கும் பொழுது இத்தனை கோடி மக்கள்ல 600 கோடி மக்கள் நீ உலகத்தில் இருக்கிறாங்க. இவ்வளவு கோடி மக்கள்ல 50 கோடி முஸ்லீம், நாங்க 50ல 200 கோடிக்கு மேல முஸ்லீம் இருக்கிறாங்க. அப்ப 200 கோடி 120 கோடிக்கு மேல முஸ்லீம் இருக்கிறாங்க. 600 கோடி மக்களை உலக ஜனத்தொகை தாண்டிருச்சு. 120 கோடி மக்கள் இருக்கிறாங்க. 120 கோடி மட்டும்தான் சொர்க்கத்துக்கு போவீங்களா, மற்றவங்க எல்லாம் போக மாட்டாங்களா அப்படிங்கிறது அவருடைய கேள்வி. இதுல என்ன நம்ம கவனிக்கணும்னு கேட்டா, ஃபர்ஸ்ட் விஷயம், எங்க நம்பிக்கை பிரகாரம் ஒரு மறுமைன்னு ஒரு வாழ்க்கை நாங்க நம்புறோம். அதாவது இந்த உலகம் இருக்குது, இந்த உலகத்தை கடவுள் அழிச்சிருவார். இப்படி போய்கிட்டே இருக்காது. எங்க நம்பிக்கை இஸ்லாமிய நம்பிக்கை பிரகாரம் இந்த கடவுள் ஒரு நாள் மொத்த உலகத்தை அழிப்பார். அழித்த பிறகு முதல் மனிதரில் இருந்து அழிக்கப்படுற காலம் வரைக்கும் யாரெல்லாம் இறந்து போனாங்களோ அவ்வளவு பேரையும் திரும்ப உயிராக்குவார். மறு பிறவி இல்லை இஸ்லாத்துல, மறுமைன்னு ஒண்ணு இருக்குது. மறுபிறவி வேற, மறுமைங்கிற டோட்டலா உலகம் முடிஞ்சு போயிடும். திரும்ப கடவுள் என்ன செய்வார்னா, நம்ம எல்லாரையும் திரும்ப உயிர்ப்பிப்பார். நம்மள நமக்கு முந்தின தலைமுறை, அதுக்கு முந்தி யாரும் மிஞ்ச முடியாது, எல்லாத்தையும் நிறுத்தி வைத்துக் கொண்டு கடவுள் விசாரிப்பாரு. முக்கியமா அதுல அளவுகோல் என்னன்னு கேட்டா, தன்னைய கடவுள் என்ற தன்னை யார் ஏற்றுக்கொண்டிருக்கிறாரோ அவருக்குத்தான் அவரு பரிசு கொடுப்பார் ஃபர்ஸ்ட். அது போக மற்ற நல்ல காரியங்கள் கூட குறை செஞ்சாங்கன்னு சொன்னா அதுக்கு ஏற்றவாறு பரிசுகள் கூட குறை இருக்கும். பாஸ் மார்க் வாங்குறதா இருந்தால் ஒரு கடவுள் நம்பணும். பாஸ் மார்க்கோட வேற 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 நல்ல நல்ல காரியங்கள் செஞ்சிருந்தாங்கன்னா 35க்கு மேல 50 ஒருத்தர் வாங்குவாரு, ஒருத்தர் 60 வாங்குவாரு, ஒரு 75 வாங்குவாரு, ஒருத்தர் 90 வாங்குவாரு. ஆனால் 33 வாங்குறது கண்டிப்பா என்ன வேணும்னு கேட்டா ஒரு கடவுளா நம்பி இருக்கணும்னு இஸ்லாம் சொல்லுது. உண்மை, அவர் சொல்றபடி இஸ்லாத்துல கரெக்டா சொல்லியிருக்கிறாரு. இஸ்லாத்துல அப்படித்தான் இருக்கிறது. இப்ப இவ்வளவு பேருக்கு இல்லையான்னு கேட்கிறாங்க. இல்லதான், இஸ்லாமிய நம்பிக்கை அப்படி இல்லை. நீங்க என்ன வழங்கணும்னு கேட்டா, இந்தியான்னு ஒரு நாடு இருக்குது. இந்த நாட்டில் உள்ள உரிமை யாருக்கு கிடைக்கும்? இந்தியாவில் உள்ள அரசியல் சாசனத்தை நான் ஏத்துக்கிறேன், இந்த புஸ்தகத்தை நான் கட்டுப்பட்டு நடப்பேன் அப்படின்னு சொல்லி வாக்குமூலம் கொடுத்து இங்க வந்தா தான் நடக்குமே தவிர, இலங்கையிலிருந்து டூரிஸ்டா ஒருத்தர் வர்றாரு, அவர் நம்ம பிரதமரை ஏத்துக்கிற மாட்டாரு, நம்ம ஜனாதிபதி ஏத்துக்கிற மாட்டாரு. அவர் என்ன செய்வோம், போண்டா போகணும், வாண்டா வரும், அப்படித்தான் நம்ம வச்சிருப்போம். ஒரு நாட்டில் அந்த நாட்டினுடைய உரிமைகளை அடைவதற்காக வேண்டி அந்த நாட்டின் தலைமையை அவன் ஏற்றுக்கொள்ள வேண்டி இருக்கிறது. வெளிநாட்டில் பிறந்த சோனியா காந்தி கூட இங்கே நான் இந்த நாட்டுக்காரி தான் என்று அபிடவிட்டு போட்டு சேர்ந்த பிறகுதான் பார்லிமெண்ட் தேர்தல் நிக்க முடிஞ்சு இல்லையா? நாங்க இந்த நாட்டை சேர்ந்த, நான் இந்த நாடு தான், இந்த நாட்டில் வசிச்சதுனால எல்லாம் கூட நிக்க முடியாது. எப்பதான் நிக்க முடியும்? நீங்க ஒப்புதல் வாக்குமூலம் தரணும். ஒரு அமெரிக்க பிரஜை இங்க வர்றான், இங்க என்ன தொகுதியில் நிக்க விரும்பலாம், பாராளுமன்ற தொகுதியில் என்ன செய்யறான், வட சென்னை பாராளுமன்றத்தில் நிக்க வர்றான். அமெரிக்காக்காரன் நிக்க முடியுமா? நிக்க முடியாது. அவன் ஒரு வாக்குமூலம் அவன் தரணும். என்ன வாக்குமூலம்? இங்க நீ நிக்கிறதா இருந்தா
இங்க உள்ள பிரதமர் நீ ஏத்துக்கணும், ஒத்துக்கொண்டால் தானே இங்க உள்ள உரிமை கிடைக்கும். அதே மாதிரிதான் கடவுள், அது ஒரு ராஜ்யம். அவனுடைய ராஜ்யத்துல உன்னை நான் ஏத்துக்க முடியாத, என்னை ஏத்துக்கிறாதவன் ஏன்பா என்ற வந்து கேட்கிற அப்படிங்கிறது அதுல லாஜிக் இருக்கா இல்லையா? அவர் சகோதரர் மணி மாதிரி ஆட்கள்லாம் மதமே இல்லைங்கிறாங்க. இல்லைன்னு அர்த்தம் நீனே இல்ல, மதம் இல்லைன்னு சொல்லும் போது அந்த கடவுள் நிறுத்தி கேட்கும் பொழுது அவர் பாஷையில் என்ன, நீனே இல்ல நானே இல்லன்ட்டு இல்லப்பா, நானே இல்லன்னு சொல்ல பிறகு நீ எனக்கு அப்பனே இல்லன்னு ஒருத்தன் சொல்லிட்டு போன பிறகு அந்த அப்பன்ட்ட எப்படி நம்ம உரிமை கேட்கறது? அப்பன் வந்தான் ஒத்துக்கிட்டவன் தான் என்ன செய்ய முடியும், அப்பன்ட்ட உரிமையை கேட்க முடியும். இஸ்லாம் என்ன பண்ணுதுன்னு கேட்டா, ஒரு கடவுள் தான் இந்த உலகத்துக்கு இருக்கிறாரு, அந்த ஒரு கடவுள் ஒரு விஷயத்தில் சமரசம் ஆக மாட்டார். எந்த விஷயம்? அவருடைய இடத்தை வேற ஒருத்தருக்கு கொடுத்தால் சமரசம் ஆக மாட்டார். முதலமைச்சர் இருக்கிறாங்க, இது உலகத்தில் உள்ள அதிகாரத்தில் ரொம்ப அற்பமான ஒரு அதிகாரம். சிஎம் என்பது ரொம்ப அற்பமான, அல்லாஹ் கடவுளுக்கு இருக்கிற அதிகாரத்தில் ஒப்பிட்டு பார்த்தோம்னு சொன்னா இது ஒரு அதிகாரமே இல்லை. உங்களுடைய இடத்துல ஒருவர் உட்கார்ந்தா அதை ஒத்துக்க மாட்டேங்கிறாங்கல்ல. பிரதமருக்குன்னு ஒரு இடத்தை வேற ஆளு கொடுத்தா ஒத்துக்க மாட்டாங்கல்ல. பிரதமர் இடத்துல வேற ஆளை உட்கார வச்சு விட்டு போய் அவர்கிட்ட போய் நீங்க கேட்டா இப்படி தருவாங்க? தரமாட்டாங்க. அப்ப ஒருவரை நம்ம யாரு பரிசு தர போகிறார் என்று நாங்க நம்புகிறோமோ அந்த பரிசு தரப்போவரை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் தானே அவர் பரிசு தருவாரு. நீ எனக்கு வாத்தியாரே இல்லைன்னு சொல்லிவிட்டு போய் நீ ஹெட் மாஸ்டரும் இல்ல, இது என் ஸ்கூலும் இல்ல, நீ எனக்கு வாத்தியாரும் கிடையாது, நீ எழுதுனா இப்படி மார்க் போடுவார் அவரு. நீ இல்லைன்னு போயிட்டீங்களப்பா, ரிஜிஸ்டர் தபால்ல எழுதுறீங்க, பரீட்சையில் உள்ள கேள்வி கூட கரெக்டா விடை எழுதுறீங்க. முதல்ல நீ ஏத்துக்கணும். நீ எழுதின விடையை விட எது முக்கியம்? என்னைய ஹெட் மாஸ்டர் ஒத்துக்கிட்டியா, என்னை வாத்தியாரா நீ ஏத்துக்கிட்டியா, இதான் உன் பள்ளிக்கூடம், நீ அட்மிஷன் போட்டு சேர்ந்தியா? அட்மிஷன் சேராம இங்க படிக்கிறவனை விட பெரிய அறிவாளியா நீ இருந்தாலும் உனக்கு மார்க் இல்லை. நீ இங்க சேர்ந்தா தான் உனக்கு நான் மார்க் போடும். ஒரு பள்ளி அவரவர் வட்டத்தில் அப்படித்தானே தீர்மானம் பண்ணுவாங்க. இறைவன் ராஜ்யத்தில் இறைவன் தானே தீர்மானம் பண்ணணும். அவரவர் ராஜ்யத்துக்கு அவர் அவ்வளவு வேணாங்க. ஒரு கணவன் மனைவி, அந்த மனைவி கணவனை வைக்கிற இடத்துல வேற ஒருத்தனை வைக்கிறா, ஒத்துக்குறோமா? கணவனை வைக்க வேண்டிய இடத்தில் இன்னொருத்தனை வைத்தால் என் ராஜ்யத்தில் நீ எப்படி இன்னொருத்தருக்கு வைக்கிற, நான் எப்படி உனக்கு தருவேன்னு கேட்பானா இல்லையா? இப்ப கடவுள் அதை விட ரோசக்காரன்ல. கடவுள் அந்த பொசிஷன் வேற. மனைவிய கணவன் படைக்கல, நம்மள பொண்டாட்டிய படைச்சோம், நம்மள உருவாக்கணும், நம்மள அவளை தயாரிச்சோம், நமக்கு எந்த பங்குமே இல்ல. சும்மா ஒரு அக்ரிமெண்ட், ஒரு ஒப்பந்தத்தின் மூலமாக நம்ம அவள் வாழ்க்கை துணையை ஆக்கிக்கிட்டோம். அதுலயே இவ்வளவு ரைட்டு பார்த்தா, அவன் படைச்சு அவன் உங்களுக்கு உணவளித்து அவன் காற்றை தந்து அவன் மழையை தந்து, நம்ம நம்பிக்கை தானே, ஆன்மீகவாதிகளுடைய நம்பிக்கைப்படி அவன் தான் நம்மளை படைச்சான், அவன் தான் உணவு தர்றான், அவன் தான் மழையை தர்றான், அவன் தான் காற்று தர்றான், அவன் தான் இந்த கோள்களை படைச்சிருக்கிறான், இங்க உள்ள அவ்வளவு வசதிகளையும் அவன் தான் நமக்கு தந்திருக்கிறான், அவன் தான் மூளையை தந்தான், அவன் தான் கண்ணை தந்தான், இவ்வளவு அவன் தந்திருக்கும் பொழுது அட போடா வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தா அவனுக்கு ஓரமா வராத? அவன் தந்திருக்கும் போது அவன் தரல இவன் தான் தந்தான்னு சொன்னா, நான் உங்களுக்கு 1000 ரூபாய் தர்றேன், என்கிட்ட வாங்கிட்டு இவரை பார்த்துக்கிட்டு 1000 ரூபாய் நன்றின்னு எனக்கு எவ்வளவு கோவம் வரும். நான் கண்ணு மூட நான் 1000 ரூபாய் இருந்திருக்கிறேன், என்கிட்ட ரூபாய் வாங்கிட்டு அவருக்கு போய் நன்றி சொல்லிருப்பேன். கண்ணு முன்னாடியே சொல்லியப்ப கோவம் வருது எனக்கு நன்றி செலுத்தாலும் பரவாயில்ல, அவனுக்கு போய் செலுத்தியப்பான்னு நான் கோவப்படுறேன்னு. இப்ப கடவுளுக்கு கோவமா வராதா? எல்லாம் கடவுள் தந்தது. இந்த ஒத்த கடவுள் நமக்கு அவ்வளவு தந்திருக்கும் பொழுது நம்மள மாதிரி படைக்கப்பட்டவர்களையும் பொருள்களையும் போய்கிட்டு நீங்க கோவம், பயங்கர கோவம் வருது. என்னை நீ ஒப்புக்கொள்ளவில்லை, என்னை நீ ஏற்றுக்கொண்டு வந்தால்தான் என் ராஜ்யத்தில் உனக்கு இடம் இருக்கிறது அப்படின்னு சொல்வது எந்த லாஜிக்கும் எதிரானது இல்லை. அதை விளைவிக்கணும். ஒரு விஷயம் இருக்கிறது, இந்த மெசேஜே போய் சென்று அடையல. சில இடங்கள்ல ஒரு கடவுளை தான் வணங்கணும் அந்த மாதிரி அப்படியான ஒரு செய்தியே போகல. ஆதிவாசிகள் இருக்கலாம், தோடர்கள் இருக்கிறாங்க, ஒரு உலக தொடர்பு இல்லாத மக்கள் எல்லாம் இருக்கத்தான் செய்யறாங்க. அவங்க மாதிரி ஆட்களுக்கு என்ன, அதுக்கு இஸ்லாம் வழியை சொல்லுது. என்ன சொல்லுதுன்னு கேட்டா, நீ இந்த மாதிரி அல்லாங்கிறவன் அப்படிலாம் விளங்காட்டால் பரவாயில்லை, இந்த அளவுக்கு அவன் நடக்கணுமா. இஸ்லாம் சொல்லுது, படைக்கப்பட்ட பொருள்களை நீ கடவுள்னு சொல்லிருக்க கூடாது. இதை கடவுள்னு சொன்னீங்களே, எதையும் சொன்ன, அதாவது இதை சொல்வதற்கு இஸ்லாமா வரணும். நீனா ஒரு பொருளை உண்டாக்கி வச்சுட்டு இதை போய் கடவுள் இல்லப்பா, இதை கடவுள் ஏன் சொன்ன? நீ ஏதோ ஒண்ணு இருக்குன்னு சொல்லி சும்மா இருந்தா விட்டுருவான், கடவுள் விட்டுருவான். அது என்ன சொல்லக்கூடாது, கடவுள் இல்லாத அவனை ஏத்துக்கிறாட்டா கூட அவன் இடத்துல வேற ஒண்ணு வைக்காம இருக்கான். ஆனா கடவுள் இடத்துல அப்ப கடவுள்னு ஒண்ணு தேவைன்னு உனக்கு விளங்குது, உன் அறிவே சொல்லுது. அது இதானா? அது உன்னை விட எல்லா வகையிலையும் தரம் குறைஞ்சதுதான் உனக்கு கடவுளா? அது பேசணுச்சா? உனக்கு ஏதாவது தருமா? உனக்கு மறுமொழி சொல்லுமா? உன்னைய விட சூப்பர் பவரா உள்ளதுலப்பா நீ ஏத்திருக்கணும். அப்ப நீ விளங்கி இது யாரும் சொல்லி தர வேண்டியது, உன் மூளையை கொண்டே நீ தீர்மானிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லி கடவுள் தண்டிப்பாரு. இந்த அளவுக்கு இருந்தால் போதும் என்று இஸ்லாம் சொல்கிறது.
அது யாருக்கு இந்த மாதிரி மெசேஜ் போவாது உங்களுக்கு. அதான் தெளிவு, மறைக்கிறதுலாம் ஒண்ணும் இல்லை, அப்படிதான் இஸ்லாம் சொல்லுது. சரி.